அன்புக்கு வந்து இந்த மாதிரி பெரிய ஆர்டர் வந்து ஏற்காட்டிலேருந்து வருது. அதன்படி அன்பு வந்து கிளம்ப பார்க்குறாரு. அப்போ கண்மணி கூட கூட்டின்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்கிறதால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. ராதா வந்து கண்டிப்பாக கூட்டின்னு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இதை பார்த்து வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க பாட்டி. ராதாக்காக வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருக்காங்க. பாட்டி நான் கூட்டின்னு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அன்பு ஒன்றுமே தெரியாத மாதிரி. அந்த டைமில் கரெக்டாக பாட்டி சொல்கிறாங்க, அதான் ராதா சொல்லிட்டால நீ கூட்டின்னு போய் தான் ஆகணும், கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே இதை பார்த்துட்டு வந்து மயூரி அப்புறம் வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. பார்த்து அப்படியே வெறுத்து போகிறாங்க. அவங்க 2 பேர் மட்டும் ஜாலியாக போகணுமா ஏற்காடுக்கு, இவ போவாளா ஏற்காடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாங்கவே முடியல ஸ்வேதாவால். அடுத்து வந்து பாட்டிக்கிட்ட முறையிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ராதா சொல்லிட்டா போய் தான் ஆகணும் அப்படி சொல்லிடுறாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு அவங்க எல்லாருமே தவிக்கிறாங்க. இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நம்ம சிவகாமி அவங்க 2 பேருமே வந்து அழகாக வந்து வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு வராங்க நம்ம வந்து கண்மணி. அதை பார்த்து அனுப்புவது இதெல்லாம் நீ பார்த்ததே இல்லையான்றாரு. ஆமாங்க இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி நான் ட்ரிப்புக்கெல்லாம் போனதே இல்லைங்க, நான் எப்போவுமே வந்து வெளில கூட ஒரு சில விஷயங்கள் இடத்துக்கு மட்டும்தான் போவேன் அப்படின்னு அப்படியே எரிச்சலாக வராரு. இவ பேர் வேற சொல்கிறாளே மூடியே ஸ்பாயில் ஆகிட்டா அப்படி சொல்லிட்டு சரி போதும் நிறுத்திட்டு வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. இங்கே பார்த்துட்டு என்னங்க ஏதோ அமைதியாகிட்டீங்க ஏதோ கேட்டிங்க அப்படின்னு, உங்ககிட்ட கேட்டது போதும் நான் நினச்சிட்டேன் அதோட அமைதியாயிரு அப்படின்னா, ஏன் இவர் டென்ஷன் ஆகுறாரு, எதனால் டென்ஷன் ஆகுறாரு, நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காங்க நம்ம கண்மணி. அடுத்து வந்து இங்கே வந்து வராங்க ஏற்காடுக்கு. ஏற்காடோட அழகை பார்த்துட்டு கண்மணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே எழுந்து பார்க்குறாங்க கண்ணை திறந்து. ஒன்றுமே புரியல, என்னங்க இது இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றாங்க. பின்ன ஏற்காடு இந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஊர் மாதிரியா இருக்கும் அப்படின்றாரு. இதெல்லாம் முன்ன பின்ன பார்த்தா தானே உனக்கு தெரிய போகுது, நான் தான் சொன்னேன்ல எதுவுமே பார்க்கலன்னு சொல்லிட்டு, சரி இப்போவே பார்த்துக்கோ எல்லாத்தையும், முக்கியமான விஷயம் இந்த 4 நாளில் எனக்கு வேலை தான் முக்கியம், சும்மா இங்கே கூப்பிட்டு அங்கே கூப்பிட்டேன்னு டென்ஷன் ஆகக்கூடாது, உனக்கு தேவையான இடத்துலலாம் போய் சுற்றி பார்த்துக்கோ, கூட இருக்கவங்களை யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சு அது எப்படிங்க பண்ண முடியும், நீங்கள் ஏன் கூட தான் சுற்றி பார்க்க வரணும், அது எப்படி நான் வேறு ஒருத்தவங்க கூட தனியாக போக முடியும், சரி இப்போ என்ன வரமாட்டிங்களா அப்படின்றாங்க. நான் வர முடியாது அப்படின்றாரு. அப்படியா சரி நான் இப்போவே ராதா சித்திக்கு ஃபோன் போட்டு நான் சொல்லிடுறேன், ஐயோ அம்மா தாயே நான் உனக்கு கூட வரணும் அவ்வளோதானே நான் வரேன், ஆனால் தயவு செய்து வந்து என் அத்தைக்கிட்ட மட்டும் சொல்லிடாத, அவங்கக்கிட்டலாம் என்னால் பேச்சு வாங்க முடியாது, அப்போது அமைதியாக என் கூட வாங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து எல்லா இடமும் வந்து ஜாலியாக வந்து சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது வந்து எல்லாத்தையும் பார்த்து அப்படியே வந்து மலைச்சு போகிறாங்க நம்ம கண்மணி. இப்படிலாம் இருக்குது, இந்த மலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, எங்கங்க ப்ளீஸுங்க செல்ஃபி எடுக்கணும் ஆசையாக இருக்குது, நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்றாங்க. செல்ஃபியா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி ஓகே எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. உடனே வந்து தோள் மேலே கை போட முடியுமா ப்ளீஸ் அப்படின்றாங்க. இது வேறு அப்படி சொல்லிட்டு தோள் மேலே கை போடுறாங்க. இப்போ ஓகே அப்படி சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல கண்மணிக்கு. அப்படியே சந்தோஷமாக வந்து அன்பவே பார்க்குறாங்க. அன்பு வந்து கண்மணியை பார்க்குறாரு. எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அன்போட ஒர்க்குக்கு வந்து அன்பு போகிறாரு. நானும் கூட வரேங்க, என்னால் இங்கே தனியாலாம் இருக்க முடியாது அப்படின்றாங்க. சரி வா அப்படின்னோடனே அங்கே வந்து சில டிஷ்ஷெல்லாம் வந்து சூப்பராக பண்ணுறாரு நம்ம அன்பு. அதெல்லாம் பார்த்து கண்மணி வந்து நானும் சில டிஷ் பண்ணட்டுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி மட்டன் கோலா உருண்டா செஞ்சு நான் உங்களுக்கு கொடுத்தல, நீங்கள் சாப்பிட்டீங்களே ரொம்ப நல்லா இருந்து சொன்னீங்களே, ப்ளீஸுங்க நானும் செய்கிறேங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். ஆமாம் இவன் நல்லா தான் சமைச்சா, சரி செய் அப்படின்னோடனே வந்து கண்மணி சூப்பராக வந்து சமையல் செஞ்சு அசுறாங்க. அசந்து போகிறாரு அன்பு. இப்படி செய்கிறாரு இப்படி அப்படி சொல்லிட்டு